தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கேரள மாநில ஆளுநராக நயினார் நாகேந்திரன் நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கேரள மாநில ஆளுநராக நயினார் நாகேந்திரன் நியமனம். நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் பாஜக படுதோல்வி அடைந்தது. நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 27 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக ஒரே ஒரு தொகுதியில்தான் தோல்வியடைந்து வெற்றி பெற முடிந்தது. இந்த சூழ்நிலையில் பாஜகவின் முக்கிய முகமாக இருந்த அண்ணாமலை கட்சியில் இருந்து வெளியேறிவிட்டார். கட்சியை வளர்க்க தமிழக பாஜக தலைவரை மாற்ற தேசிய தலைமை முடிவு செய்துள்ளது. தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவராக உள்ள நயினார் நாகேந்திரனை மாற்ற தமிழக பாஜக முடிவு செய்துள்ளது. ஏற்கனவே தமிழ்நாட்டை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர்களுக்கு உயர்ந்த பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. எல். கணேசன், சண்முகநாதன், தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளனர். சி.பி. ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் தமிழக பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து விலகுகின்ற நயினார் நாகேந்திரன் கேரள மாநில ஆளுநராக நியமிக்கப்பட உள்ளார். கேரள மாநில ஆளுநராக உள்ள அர்லோகர் தமிழக ஆளுநராக நிரந்தரமாக நியமிக்கப்பட உள்ளார். கேரள மாநில ஆளுநராக தமிழ்நாட்டை சார்ந்த தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட உள்ளார். தற்பொழுது அண்ணாமலை கட்சியை விட்டு வெளியேறியுள்ளார். இது அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. அண்ணாமலையை தொடர்ந்து பாஜக புறக்கணித்ததாகவும் தற்பொழுது நயினார் நாகேந்திரனுக்கு கேரள ஆளுநர் பதவி வழங்கப்பட்டது அண்ணாமலையை உசுப்பேற்றுவதற்காகவும் என்று குமுறுகின்றனர் அண்ணாமலை ஆதரவாளர்கள். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேரள மாநில ஆளுநராக நியமிக்கப்பட உள்ளார். இவர் அதிமுகவை சார்ந்தவர். ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.